கேட்க கேட்க பிடிக்கும். ஃபர்ஸ்ட் விசில் போட்டு எப்படி நல்லா இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு வைப் ஆச்சுல, அது மாதிரி கேட்க கேட்க வைப் ஆகிடணும். ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்பவும் கம்மியாக இல்லை, நடுவில் தான் இருக்கு. ஏன்னா நான் தளபதி ஃபேன். அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. இந்த ஏஜில் அவர் ஆடுறாருன்னா பெரிய விஷயம் தானே. நாமெல்லாம் அந்த ஏஜில் நடப்போமான்னு கூட தெரியல. ஜெயிலரில் நல்லா இருந்தது, இதில் எனக்கு பெருசாக செட் ஆகலை ப்ரோ, ஒரு மாதிரி செட் ஆகலை. அப்புறம் நம்ம தளபதி ரஜினி எப்போ போல தான் டான்ஸ் அப்படி சிம்பிளாக ஆடுறாரு. பரவாயில்ல தர இந்த வயசாகி இப்படி ஆடுறாருன்னா பரவாயில்ல தர பாட்டு நல்லா இருக்கு. கேட்க செட் ஆயிருந்தார். தலைவர் ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு போடுற போல பரவாயில்ல. தெரியல ப்ரோ, அந்த அளவில் எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ சாங் வந்தால் பார்க்கலாம். மனசிலாய சாங் வந்து அனிருத் மியூசிக்னு இப்போ தான் பார்த்தேன். கேட்கும் போது நல்லா இருந்துச்சு, வைபாக தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா தான் இருக்குது. ஓகே, எப்போவுமே வந்து கேட்டோடனே பாட்டு பிடிக்காதுல, கேட்க தானே பிடிக்கும். இப்போலாம் அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஸோ கேட்க கண்டிப்பாக இது பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, அவ்வளோ ஒன்றும் அனிருத் அந்த வைப் அதெல்லாம் தெரில. மேபி இதில் இருக்கலாம், படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மலேசியா வாஸ்தவனே ஏஐ பண்ணி பாடுறேன்றாங்க. ஆனால் அவ்வளோ ஒன்றும் கேட்ட மாதிரி தெரில, அவ்வளோ ஒன்றும் பார்க்கல. படத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. தலைவர் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. சாங்கும் நல்லா இருந்துச்சுன்னா, ஒன்றும் லிரிக் தான் புரியல, மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. சாங்லாம் பக்கா சூப்பராக இருந்துச்சு. மாசு மரண சாங் அது ஈக்குவலாக இருந்துச்சு. அது ஈக்குவல் வர முடியாது, அந்த சாங் மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு வைப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. மேபி கேட்க பிடிக்கும். ஃபர்ஸ்ட் விசில் போட்டு எப்படி நல்லா இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு வைப் ஆச்சுல, அது மாதிரி கேட்க வைப் ஆகிடணும். ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்பவும் கம்மியாக இல்லை, நடுவில் தான் இருக்கு. ஏன்னா நான் தளபதி ஃபேன். நான் ரஜினி அவ்வளோ பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி உலக உருண்டைங்க தான் நிறைய பார்க்குறது. சாங் ஒன்றுமே புரியலண்ணா, லிரிக்ஸ் புரியல, எதுவுமே புரியல. தலைவர் ஸ்டெப்பு மட்டும் ஆடுறாரு, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கவனிக்கலாம். ஓப்பனாக சொல்லணும்னா ஆனஸ்ட்டாக எனக்கு பிடிக்கல. சரி, ஜெயிலர்லேயே செம்மையாக போட்டுருந்தாரு. அனிருத் வந்து ஒரு சில இதில் சொதப்புற மாதிரி இருந்தாலும் ஜெயிலரில் நல்லா இருந்தது. இதில் எனக்கு பெருசாக செட் ஆகலை ப்ரோ, ஒரு மாதிரி செட் ஆகலை. அது அந்த எல்லாமே ஓகே தான், சாங்ஸ் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரஜினி சார்னால ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த வயசுலேயும் அவர் டான்ஸிங் எல்லாமே செம்மையாக இருக்கும். சும்மா வந்து 2 ஸ்டெப் போட்டாலே அது பெருசாக இருக்கும். அந்த பெருசாக எதுவுமே இது இல்லை. மேபி இது ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருந்திருக்கக்கூடாது. என்னோட ஆனஸ்ட்டாக இது ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருந்திருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னும் வேறு ஏதாவது கேங்ஸ்டர் மாதிரி அப்படி போலீஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக கம்பீரமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். மனசுலாய சாங் ஓகே ப்ரோ, ஓரளவுக்கு எனக்கு அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பெருசாக ஒன்றும் இல்லையா? பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. மியூசிக் நல்லா இருக்குது. தலைவர் ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு போடுற போல பரவாயில்ல. தெரியல ப்ரோ, அந்த அளவில் எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ சாங் வந்தால் பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை பாட்டு நல்லா இருக்குதுல, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறதுனால கொஞ்சம் புரியல. கேட்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அனிருத் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம தளபதி ரஜினி எப்போ போல தான் டான்ஸ் அப்படி சிம்பிளாக ஆடுறாரு. பரவாயில்ல தர இந்த வயசாகி இப்படி ஆடுறாருன்னா பரவாயில்ல தர பாட்டு நல்லா இருக்கு. கேட்க செட் ஆயிருந்தார். நான் அனிருத் வேறு லெவல்ண்ணா, மீதியெல்லாம் செம்மையாக போடுறாரு. அவ்வளோ வச்சு இதுக்கு ஆள் இல்லை. நல்லா இருக்குண்ணே. வந்து அவரோட ஸ்டைலை வந்து தனி தானே. எப்பவுமே வயசானாலும் அவரோட ஸ்டைல் வந்து ஸ்டைல் தான். அனிருத் மியூசிக் எப்பவுமே கூஸ் பம்ப் தான், அது வந்து அடிச்சிக்க முடியாது. அனிருத் மியூசிக் புரியுதுண்ணா, அதெல்லாம் இருக்குது. எப்பவுமே வந்து தலைவருக்கு எப்பவுமே ஒரு வந்து பாட்டு வந்து ஹிட்டாக தான் கொடுப்பாங்க. அதுமாரி இந்த படத்துல ஒரு ஹிட்டு தான். அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. இந்த ஏஜில் அவர் ஆடுறாருன்னா பெரிய விஷயம் தானே. நாமெல்லாம் அந்த ஏஜில் நடப்போமான்னு கூட தெரியல. ஸோ அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கணும், அவர் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. படம் நல்லா வரணும், நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மூவி நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. வைப் ஆகுது, கேட்க வைப் ஆகும், நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்கும் போது ஓகே, நல்லா தான் இருக்குது. அனிருத் மியூசிக்குன்றதுனால கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அவர் ஸ்லோவாக தான் ஆடுறாரு, ஓகே தான். அவரால் முடிஞ்சதை பண்ணுறாருல, நம்ம அதை என்ஜாய் பண்ணலாமே, அவ்வளோதான். இப்போ நிறைய வந்துருச்சு இல்லை, இந்த அனிமேஷன், சிஜி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ விஷுவலாக கண்டிப்பாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும்னு தோணுது. இல்லை ப்ரோ, அனிருத்தோட கம்பேர் அந்த இது பண்ணும்போது பழைய சாங்லாம் கேட்டால் அவ்வளோ இதெல்லாம் இருக்கும். இது ஒன்றும் அவ்வளோதெல்லாம் இருக்குல்ல. ஜெயிலரில் கூட பயங்கரமாக போட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு ஹைப்பெல்லாம் தெரியல. தேட்டரில் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இல்லை, புது காம்பினேஷனாக இருக்குது, பார்த்தா தான் ப்ரோ தெரியும் எப்படின்னு தெரில. ஓகே தான் ப்ரோ, ரொம்ப மட்டும் அதெல்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. அதான் ப்ரோ இதுவே விட்ருக்காங்க, எதுவுமே தெரில. அதை பற்றி மட்டும்தான் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதுவும் கரெக்டாக தெரில எப்படின்ட்டு. இல்லை, ஜெய்பீம் டேரக்டர்னால ஸ்டோரி வைஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிலரோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ தெரில, ஹைப்பெல்லாம் இல்லை. பொறாமையாக அடி நல்லா இருக்குண்ணா பார்க்க. அது ஒரு ஆக்டிவாக அடி. அந்த படத்தை வச்சு அடுத்த படமும் அதே மாதிரி இருக்கும்னு கெஸ் பண்ண முடியாது இல்லைண்ணா. டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். மாற்றி அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி பற்றி இருக்கிறது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். போலீஸ் கேரக்டராக நடிக்கிறாருன்னா மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கேட்க போனால் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம். வேறு எதனா வெயிட்டான சாங்காக பார்த்துருக்கலாம்.
தெரில வந்தோன்னே தான் சொல்ல முடியும். அப்படிலாம் ஒன்றும் தோணல. பாட்டை பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை நான் பாட்டில் லிரிக்ஸும் புரியல, எதுவும் புரியல. டான்ஸ் மட்டும் ஓகே. தலைவர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒன்று தலைவர் படத்தில் அடிக்கடிக்கு தமனா மாரி யாரோ வந்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறது, வேட்டையன் இருக்குது, அப்புறம் கூலி இருக்குது. இதில் யாரோ வந்துட்டு போவாங்களே நம்ம. மேபி வேட்டையனா கூலிக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆனால் வேட்டையன் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஜெய்விஎம் டேரக்டர் இருந்ததுனால அவரோட டேரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜெய்விஎம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்லியே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆனால் இதில் நல்லா பண்ணியிருப்பார். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், எதுவாக இருந்தாலும் ஒரு மெசேஜ் இருக்குன்ற ஒரு ஃபீல். அதேமாரி அனிருத் அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் செமையாக பண்ணுவார். சாங்ஸில் இன்னும் அந்த பழைய ஃபீல் வரல. ஜெய்பீம் நீங்கள் பார்க்குறப்பே தெரியல உங்களுக்கு. ஜெய்பீமே ஒரு அண்டர்ரேட்டட் மூவி மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு யாருக்கும் அது அவ்வளோவா தெரியல. அப்புறம் வந்து படம் பார்த்தப்போ தெரிஞ்சுது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு சாங்கில் எதுவும் மியூசிக் ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவும் எனக்கு பெருசாக எதுவும். அதான் கேட்க அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கிறேன். அதனால் எப்படின்னு தெரில. கேட்க எப்படி வைபாக இருக்கு மியூசிக். ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கேட்குற மாதிரி. சரவணன் தலை அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு தெரில. படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ண முடியும். படம் எப்படி இருந்தாலும் பார்க்கலாண்ணே. எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். தலைவர் அது எப்பவுமே மாசு தான். அது படம் எப்படி ஹிட்டாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்குண்ணா. இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா. அது பார்க்க சொல்ல தெரியுண்ணே. வீடியோ டான்ஸோட பார்த்தோம்னா அப்போ தெரியும். படம் பார்க்க சொல்லுது. ஜெயிலர் ஃபீல் வரல. ரஜினி சார்னா இன்னும் ஜெயிலர் இருந்து வெளியே வரல. அதாவது அனிருத்துக்காக இன்னும் அடுத்தடுத்த பாட்டு பார்த்தா ஒரு வேளை வருமோ. மேபி இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா இந்த மனசிலாயன்றது எனக்கு லிரிக்ஸ் சில சமயம் சரியாக புரியல. நல்லா ஓரியண்டாக ஸ்டார்ட் டு எண்டு. இப்போ 4 நிமிஷம் சாங்கினாலே, எக்ஸாம்பிளாக 4 நிமிஷம் சாங்கினாலே அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் தான் 2 நிமிஷம் தான் புரியுது. பேலன்ஸ் 2 நிமிஷம் புரியல. அது புரியுறான். மேபி இதுதான் ரிதம். ஏன்னா சாங்ஸ் நிறைய வேரியன்ட் வந்துருச்சு. எல்லாருக்குமே நிறைய மியூசிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்கலாமோ. மற்றபடி பெருசாக இல்லை. மேபி இதை பார்க்க பிடிக்கலாமே என்னமோ. ஏன்னா நம்ம நிறைய படத்தில் அதுமாதிரி சொல்லியிருக்காங்க. இது மேபி பார்க்க பிடிக்கலாம். எனக்கு ஓகேவா இருக்குது. பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இல்லை. அவ்வளோதான்.